சரி, இன்றைக்கி ரோமர் 10ஆம் அதிகாரம் பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா முதல் 13 வசனங்கள் ஒரு பகுதி. அந்த முதல் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. சரிங்களா, இதுதான் அதோட தலைப்பு. ஸோ முதல் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. முதல் 13 வசனங்கள் ஒரு பகுதி. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி முதல் இந்த இந்த 9ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் இஸ்ரவேலரின் நிலை. ஸோ இஸ்ரவேலர் குறித்து தேவன் அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன வழியை வச்சிருக்கார். ஸோ அதை தான் நம்ம அந்த இடத்துல பார்த்துட்டு வரோம். சரிங்களா, இப்போ யூதர்கள், இப்போ இஸ்ரவேலர் யூதர்கள் எல்லாம் ஒன்று தான். அதில் பார்த்திங்கன்னா தேவனை ஏற்றுக்கொள்ள, இயேசு கிறிஸ்து தான் மேசியா அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளலை. சரிங்களா, அப்போ அவர்களுக்கு என்ன வழியை வச்சுருக்கார். ஸோ அதான் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த 9ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் வரை வரைக்கும் இப்போ தேவனுடைய திட்டம் என்ன, அவர்களை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, அதுதான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா, இப்போ 10ஆம் அதிகாரம் முதல் வசனம். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் ஒரு சகோதரர்கள். சரிங்களா, அப்போ பவுல் ஒரு இஸ்ரவேலர், ஒரு யூதன். அதனால் பார்த்திங்கன்னா அவர் அவருடைய சகோதரர். அவர் அப்படி தான் ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருந்தார். பார்த்திங்கன்னா அவர் ரசிக்கப்பட்டார். அவர் முன்னாடி எதிர்த்து நின்று இருந்தார். இப்போ இயேசு கிறிஸ்து மேசியா கிடையாது அப்படின்னு சொல்லி என்னடா இயேசுங்கிற ஒரு புது தெய்வத்தை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவை வழிபட்டு நான் தாப்பா மேசியா, நான் தான் கிறிஸ்துவ, நீங்கள் பல ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த மேசியா, அந்த கிறிஸ்து பெத்லஹேமில் பிறந்த அந்த இயேசு நான் தான் அப்படின்னு சொல்லி தம்மை வெளிப்படுத்தினார். இப்போ நான் தான் உலக ரட்சகர்னு சொல்லி காட்டி அவர் ரட்சித்தார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் ஜனங்கள் அறியாமல் இருக்காங்க, தேவையில்லாத பக்தி வைராக்கத்தில் இருக்காங்க, அவர்களும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல ஜெபம் பண்ணுறார். அவருடைய சகோதரர்கள், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆனால் இனத்தாராகிய என் ஜனங்கள், என் இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு, அவர்களுக்கு மேசியா அறியலை, இயேசு கிறிஸ்து தான் மேசியா அப்படிங்கிறத அறியலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இந்த ஜெபத்தை செய்கிறார். அவர் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாரத்தோடு எழுதுகிறார். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா என் ஜனங்கள் அறியணும், மேசியாவிய இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர் அப்படின்னு சொல்லி அவர் மூலமாக தான் ரட்சிப்பு. ஸோ பார்த்திங்கன்னா அது அவங்க அறியணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக பாரத்தோட விண்ணப்பம் பண்ணுறேன், வேண்டுதல் செய்கிறார் தான் என் விருப்பம்னு சொல்லி சொல்கிறார். தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன், ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. ஸோ பார்த்திங்கன்னா இவர் அப்படி தான் வைராக்கியமாக இருந்தார். இப்போ யெகோவா தேவன் தான் தேவன் அப்படின்னு சொல்லி நியாயத்தின் மேலே பயங்கர வைராக்கியமாக இருந்தார். பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் இருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. ஏன்னா பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கப்புறம் சுவிசேஷத்தை கேட்டு யார் அந்த இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்கள தான் மெய்யான இஸ்ரவேலர். ஸோ பார்த்திங்கன்னா அவங்க அப்படி செய்யலை. பார்த்திங்கன்னா அதனால் அவங்க ஏதோ தேவையில்லாத பக்தியை வச்சுட்ருக்காங்க, பழைய ஏற்பாட்டிலே நின்றுட்டுருக்காங்க. அப்போ புதிய ஏற்பாட்டுக்கு இன்னும் வரல. பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து மேசியா அப்படிங்கிறது இல்லை. அப்போ அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடினால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். ஸோ பார்த்திங்கன்னா தேவ நீதியை அறியாமல் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடினால் அவங்க தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா விசுவாசிக்கிறவனுக்கும் நீதி உண்டா, இப்போ இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அதை பார்த்திங்கன்னா எப்படி இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு முடிவு உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாடு மல்கியா வரைக்கும் பார்த்திங்கன்னா அது பழைய ஏற்பாடு. அப்போ பார்த்திங்கன்னா நியாயப்பிரமாணத்துக்கு இயேசு கிறிஸ்து ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா 13ஆம் வசனத்திலிருந்து உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா 14ஆம் வசனத்தில் கொலோசியர் 2:14 நமக்கு எதிரடையாகவும்
கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து. ஸோ அந்த கையெழுத்து என்னென்னா நமக்கு விரோதமாக இருந்தது என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை சொல்கிறார். இப்போ நியாயப்பிரமாணத்துக்கு இயேசு கிறிஸ்து ஒரு முடிவு உண்டாக்குனார். அது எப்படி முடிவு உண்டாக்குனார்னா சிலுவைக்கு போய் சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால வந்து அதுக்கு ஒரு முடிவு உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அதே மாதிரி நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னித்து நம்ம பார்த்திங்கன்னா நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நம்மளை வந்து நம்ம பாவத்தில் மரித்தவங்களாக இருந்த நம்ம உயிர் பெய்த்து நம்ம ரெகுலரெலாம் மன்னித்து நமக்கு விரோதமாக இருந்த நியாயப்பிரமாணத்தை வந்து குலைத்து போட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இது இப்படியாக வந்து அவர் செஞ்சு சிலுவைக்கு போனதுனால சிலுவையில் வந்து தன்னை ஒப்பு கொடுத்ததுனால பார்த்திங்கன்னா நியாயப்பிரமாணத்துக்கு அந்த இடத்துல ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அடுத்த பார்த்திங்கன்னா 5ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா மோசே நியாயப்பிரமாணத்தினாகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 காரியத்தை சொல்கிறார். ஒன்று மோசையின் நியாயப்பிரமாணத்தினால் ஆகும் நீதி, அடுத்த பார்த்திங்கன்னா விசுவாசத்தினால் ஆகும் நீதி. ஸோ 2 காரியத்தை இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ முதலாவது பார்த்திங்கன்னா 5ஆம் வசனத்தில் மோசே நியாயப்பிரமாணத்தினால் ஆகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். ஸோ அந்த 5ஆம் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா லேவியராகமம் 18:5. சரிங்களா? லேவியராகமம் 18:5 அதை எழுதிக்கோங்க. 5ஆம் வசனம் பக்கத்தில் லேவியராகமம் 18:5. ஸோ அந்த இடத்துல தான் இருக்குது. இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் நடந்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின்படி பிழைப்ப. நியாயப்பிரமாணத்தில் என்னென்ன கட்டளைகள் இருக்கோ அது கீழ்ப்படிஞ்சிங்கன்னா அதில் சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஜனங்களால் பார்த்திங்கன்னா அந்த நியாயப்பிரமாணத்துக்கு அவங்களால வந்து கீழ்ப்படிய முடியல. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா பவுல் ரோமர் 7வது எழுதுகிறாரு. நான் பார்த்தீங்கன்னா நான் நன்மை செய்ய நினைக்கிறேன், ஆனால் நன்மை செய்கிறதோ என்கிட்ட கிடையாது. அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி நான் நடக்கிறேன், ஆனால் வந்து நான் மனசில் நினைக்கிறேன், ஆனால் பார்த்திங்கன்னா என்னால் முடியல. அப்போ நான் விரும்புகிறத செய்யாமல் நான் விரும்பாதே செய்கிறேன். இப்போ நான் இல்லை, எனக்குள்ளே இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்போ இதிலிருந்து நான் வந்து கட்டப்பட்டிருக்கேன். இப்போ இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் சொல்லும்போது அவரே சொல்கிறாரு, அவரே அதுக்கு விட சொல்கிறார். அது பார்த்திங்கன்னா ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் பார்க்குறோம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் எங்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. அப்படியே அது எப்படி எனில் மாம்சத்திலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஸோ இப்படியாக பார்த்தீங்கன்னா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கணும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை கொடுத்தவர் தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களால அது முடியல. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அதனால தான் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு முடிவு உண்டாக்குறார். ஸோ பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த நீதியை தேடுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தங்கள் சுய நீதியை தேடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பார்த்திங்கன்னா விசுவாசத்தினால் ஆகும் நீதி. ஸோ பார்த்திங்கன்னா நியாயப்பிரமாணத்தினால் அவங்க நீதியை தேடுறாங்க, பார்த்திங்கன்னா அவங்களால அது முடியல. சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து அதுக்கு ஒரு முடிவை உண்டாக்குறார். ஸோ பார்த்திங்கன்னா இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் நியாயப்பிரமாணத்தை எப்படி செய்கிறவன் நியாயப்பிரமாணத்தால் பிழைப்பான். ஆனால் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களால் கீழ்ப்படிய முடியல. ஆனால் அதனால் இயேசு கிறிஸ்து அதுக்கு ஒரு முடிவை உண்டாக்குகிறார். 6ஆம் வசனம் பாருங்கள். அப்போது விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது இயேசு கிறிஸ்துவை இப்போ இது அடுத்தது விசுவாசத்தினாலாகும் நீதி. ஸோ விசுவாசத்தினாலாகும் நீதியானது இயேசு கிறிஸ்துவை இறங்க வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார், அல்லது கிறிஸ்துவை மரித்தோலிருந்து ஏற பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொன்னதுமன்றி இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், 6ஆம் வசனம் பாருங்கள். விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்க பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா உபாகமம் 30:12 போட்டு வச்சுக்கோங்க. 6ஆம் வசனம் பக்கத்தில் உபாகமம் 30:12. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறாரு, கிறிஸ்துவை இறங்க பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார், அல்லது கிறிஸ்துவை மரித்தோலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்தில் சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறத மன்றி. ஸோ அந்த 7ஆம் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா உபாகமம் 30:13. சரிங்களா? உபாகமம் 30:13 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் உபாகமம் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் அதுதான் சொல்கிறார். ஸோ அங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா கிறிஸ்துவை
இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? கிறிஸ்துவை மரித்தோலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குறவன் அப்படின்னா, கிறிஸ்துவை அடைந்து கொள்ளும்படியாக நான் எங்கேயாவது வந்து பரலோகத்துக்கு போய் ஏதாவது செய்யணும், பரலோகத்திலிருந்து ஏதாவது போய் பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவை மருத்துவருந்து ஏறி வர பண்ணணும் அப்படின்னா பாதாளத்துக்கு நான் இறங்கி ஏதாவது பண்ணணும். அப்போ இன்னொரு வகையில் சொல்ல போகணுன்னா, நான் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளும்படியா அல்லது தேவனை அடையும்படியா நான் எங்கேயாவது கடல் கடந்து போய் ஏதோ பெரிய காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லாத அப்படிங்கிறார். நான் ஏதாவது வானத்துக்கு ஏறி போய் ஏதாவது பெரிய காரியங்களை செஞ்சால் தான் நான் தேவனை அடைய முடியும், இல்லை கடல் கடந்து போய் ஏதாவது பெரிய காரியங்களை செஞ்சால் தான் வந்து அது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்காத அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா, 8ஆம் வசனம் பாருங்கள். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. சரிங்களா? பார்த்தீங்கன்னா, அப்போ தேவனை அடையணும்னு சொல்லி நீ பெரிய காரியத்தை வானத்திலேருந்து எதாவது கொண்டு வந்தால் தான் தேவனை அடைய முடியும், கடல் கடந்து போய் எதாவது கொண்டு வந்தால் தான் இல்லை பாதாளத்தில் போய் ஏதாவது பெரிய காரியத்தை பண்ணால் தான் தேவனை அடைய முடியும் அப்படின்னு நினைக்காத. அது வந்து தேவன் வந்து ரொம்ப சமீபமானவர். அது எங்கே இருக்குது அப்படின்னா உன் வாயிலும் இருதயத்தில் தான் இருக்குது. நீ வாயில் 2 வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், இருதயத்தில் விசுவாசினா போதும், நீ ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம், அவ்வளோ சுலபம் அப்படின்னு சொல்கிறார். அது எப்படின்னு சொல்லி கீழே விளக்குறார் பாருங்கள். அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேவனை நீ அடைந்து கொள்ளும்படி, நீ வந்து தேவனை பெற்றுக்கொள்ளும்படி, நீ ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி நீ பெரிய காரியங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். அது வந்து ரொம்ப எளிமையான காரியம், அது வாயிலும் இருதயத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அடுத்த 2 வசனம் பாருங்கள், ரொம்ப முக்கியமான வசனம். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, அந்த 8ஆம் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா உபாகமம் 30:14. சரிங்களா? இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. ஸோ இது எங்கே 8ஆம் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா உபாகமம் 30:14. சரிங்களா? உபாகமம் 30:14 8ஆம் வசனம் பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தேவன் ரொம்ப சமீபமாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எப்படி சமீபமாக இருக்கா? இந்த 2 வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இந்த 2 வசனத்தில் பாருங்கள், ரட்சிப்பை அடக்கிட்டார். சரிங்களா? இந்த 2 வசனம் தான் ரட்சிப்பு. இப்போ இந்த 2 வசனம் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு மனுஷன் வந்து ரட்சிக்கப்பட்டுடலாம். அவ்வளோ சுலபமாக ஆண்டவர் வச்சுருக்காரு பாருங்கள். 9 வசனம் 10ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். 9ஆம் வசனம், என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ என்ன பண்ணணும், எவ்வளோ சமீபமாக ஆண்டு வச்சுருக்காரு பாருங்கள். இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசத்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ என்ன பண்ணுன்னா, தேவனே நீர் இயேசுவை மரித்தோர்லேருந்து எழுப்பினீர் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு வாயில் சொன்னால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்போ இதை இருதயத்தில் விசுவாச போது உங்கள் ரட்சிப்பு வந்துச்சு, அவ்வளோதான். பார்த்தீங்களா? ரட்சிப்பு இதை பண்ணுறதுக்கு அரை நிமிஷம் கூட ஆகாது, 1 நிமிஷம் தான் ஆகும். சரிங்களா? ஒரே நிமிஷத்தில் நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கணும். நம்ம இருதயத்தில் வாயில் அறிக்கையிட்டு நம்ம இருதயத்தில் இதை விசுவாசித்தா போதும். தேவனே இயேசு கிறிஸ்துவை நீர் மரித்தோரிலிருந்து எழுப்பின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதை நீங்கள் இருதயத்தில் விசுவா ரட்சிக்கப்படுவாய், முடிஞ்சு போச்சு தான் சொல்கிறா இருப்பாங்க. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். நீ தேவனை அடைந்து கொள்ளும்படியா பெரிய காரியங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், இதுதான் விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி. ஸோ அதான் சொல்கிறார். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி வாயில் அறிக்கையிட்டு உங்கள் இருதயத்தில் விசுவாசா தான் ரட்சிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ சிம்பிளாக ஆண்டவர் வச்சுருக்கார் பாருங்கள். 11ஆம் வசனம் பாருங்கள். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா இது இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா ஏசாயா 28:16. சரிங்களா? அந்த 11ஆம் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா ஏசாயா 28:16. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறோம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லைன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவர் விசுவாசிச்சிட்டாங்கன்னா விசுவாசிக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ரட்சிக்கப்பட்டாங்கன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாறிடுவோம். அப்போ பார்த்திங்கன்னா நம்முடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறார். நம்ம சாபத்திலிருந்து தேவன் விடுதலை கொடுக்கிறார், நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார், அவருடைய சுதந்திரவாளியாக மாற்றுகிறார். இனி நம்ம பாவத்துக்கு நம்ம நியாய பிரமாணத்தில் கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, பிசாசுக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, மற்ற எந்த காரியத்துக்குமே கீழ்ப்படியாமல் நம்ம கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்களாக தேவன் மாற்றுகிறார். சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து தேவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு
தம் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வருகிறார். சரிங்களா? பார்க்கும்போது தேவன் வந்து நமக்காக சாபமாகி நம்ம மறுபடியும் ஆபிரகாமின் பிள்ளைகளாக மாற்றார். இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றார். ஆபிரகாமின் சந்ததியாக தேவன் வந்து மாற்றார். இப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு வருகிறது. ஆவியின் கனி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தருகிறார். ஆவியின் கனிகளால் நிரப்புகிறார். ஆவியின் வளங்களால் நிரப்புகிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம ஆசீர்வதிக்கிறார். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இறுதி ஆண்டவர் சொல்கிறாரு, நித்திய ஜீவனை தருவேன்னு சொல்லி நமக்கு வாக்கு பண்ணுறாரு. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆண்டவர் அவருடைய பிள்ளையாக மாறும்போது நமக்கு அதிகாரம் நம்ம பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரம் தருகிறார். பிசாசுகளை துரத்த அதிகாரம் தருகிறார். அதுமாதிரி பார்த்திங்கன்னா வியாதிகள் மேலே அதிகாரம் தருகிறார். ஸோ பார்த்திங்கன்னா ஆண்டவர் நம்ம அதிகாரமுடையவர்களாக மாக்குறார். அவருடைய சேனையில் தேவன் வந்து நம்மளை இணைச்சுடுறாரு பாருங்கள். சரிங்களா? இப்போ எத்தனை ஆசீர்வாதத்தை வந்து ஆண்டவர் நமக்கு வச்சுருக்கார். இப்போ அவரை விசுவாசிக்கிறவங்க வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். ஸோ யாரெல்லாம் அவர் தேடி வந்தாங்களோ ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடுங்க, ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே யாருமே வந்து தேவன் வந்து புறம்பே தள்ளவே இல்லை. சரிங்களா? அவரை தேடி வந்துட்டால் போதும். சரிங்களா? அவர் தேடி வந்துட்டு ஆண்டவரே நீங்கள் தான் வந்துட்டால் போதும், அவங்கள அத்தனை பேரையும் வந்து ரட்சிப்பு கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஒரே தொழுது கொள்கிற யாவருக்குமே ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறான்னு சொல்லி பார்ப்போம். வேதத்தில் பிலிப்பியர் 4:19 பார்க்குறோம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். சரிங்களா? ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா யோவேல் 2:32. சரிங்களா? யோவேல் 2:32 13ஆம் வசனம் பக்கத்தில் யோவேல் 2:32 கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தேவனை அறிஞ்சாங்கன்னா அவங்க தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அடுத்த பாருங்கள், 14ஆம் வசனத்துலேருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 14ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். 14ஆம் வசனத்தின் முதல் 2 லைன் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவளை தொழுது கொள்வார்கள், அதான் தலைப்பு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கள், அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள், அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷம் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. ஸோ இந்த 15ஆம் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா ஏசாயா 52:7. ஸோ 15ஆம் வசனம் பக்கத்தில் 52:7 போட்டு வச்சுக்கோங்க. சமாதானத்தை கோரி நற்காரியங்களை சுவிசேஷம் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனம் பாருங்கள், அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி கேள்விப்படுவார்கள், எப்படி அவர்களை தொழுது கொள்வார்கள். ஸோ அப்போ உங்கள்கிட்ட விசுவாசம் வரணும். அப்போ விசுவாசிச்சாதான் தொழுது கொள்வாங்க. அப்போ தொழுது கொள்ளணுன்னு என்ன பண்ணணும், அவரை குறித்து கேள்விப்படணும். அப்போ எப்படி விசுவாசிப்பார்கள், இப்போ என்ன எப்படி விசுவாசிப்பாங்க அப்படின்னா பிரசங்கிக்கிறவங்க இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள். அப்போ போய் சுவிசேஷத்தை போய் பிரசங்கிக்கணும். சரிங்களா? அப்போ சுவிசேஷத்துக்கு ஆட்களை அனுப்பணும். சரிங்களா? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள். அப்போ சுவிசேஷத்துக்காக சில ஆட்களை வந்து நம்ம அனுப்பணும். சரிங்களா? அப்போ சுவிசேஷ அழைப்பு நிறைய பேர் பெற்றிருப்பாங்க. சரி, அப்போ அவங்கள கண்டுபிடிச்சி சுவிசேஷத்துக்காக ஜனங்களுக்குள்ளே அனுப்பும்போது அவங்க போய் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பாங்க. ஸோ சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, தேவன் வந்து கிரியை செய்வார். ஸோ அதன் மூலமாக வந்து அவர்கள் வந்து சுவிசேஷத்தை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொள்வாங்க. ஸோ அப்படியே வந்து அவங்கள விசுவாசிச்சாங்கன்னா தேவனை தொழுது கொள்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷம் அறிவிக்கிறவுடைய பாதங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறது என்று எழுதியிருக்குது. பார்த்தீங்கன்னா சுவிசேஷ சமாதானம் போய் இயேசு கிறிஸ்து வந்தால் நான் வேதத்தில் பார்க்குறோம், மிகுந்த சமாதானத்தை உண்டாக்குகிற நற்செய்தி உங்களை அறிவிக்கிறேன்னு சொல்லி அந்த தூதர்கள் வந்து பரமசேரல் தேனை சொல்லி வந்து அந்த மேய்ப்பர்களுக்கு சொன்னாங்க. ஸோ பார்த்து இயேசு கிறிஸ்து வந்து எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டார். அப்போ மிகுந்த சந்தோஷம். உலகத்துக்கே பெரிய நற்செய்தி என்னென்னா இயேசு கிறிஸ்து. சரியா? இப்போ உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு விடுதலை, ஒரு ரட்சிப்பு, ஒரு ரட்சகர் தேவை. சரிங்களா? அவங்க வந்து ஏதோ வழியில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உலகத்துக்கு தேவை வந்து இயேசு கிறிஸ்து. சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவால் தான் எல்லாம் செய்ய முடியும். சரிங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு தேவை. சரிங்களா? அப்போ அதான் வந்து இப்போ அதுக்கு எப்படி முடியும் அப்படின்னா சுவிசேஷத்தின் மூலம் அது செய்ய முடியும். ஸோ அதான் அவர் இந்த இடத்துல சொல்கிறார். ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லோரும் கீழ்ப்படியவில்லையே. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசத்திவன் யார் என்று சொல்லுகிறான். ஸோ பார்த்திங்கன்னா 16ஆம் வசனம் அது எங்கே இருக்குது அப்படின்னா
கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? ஸோ அது எங்கே இருக்குன்னா ஏசாயா 53:1. ஸோ 16ஆம் வசனம் பக்கத்தில் ஏசாயா 53:1 அதை போட்டு வச்சுக்கோங்க. அதுதான் அந்த அங்கே தான் அது இருக்குது. பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சுவிசேஷத்துக்கு கேள்விப்பட எல்லாருமே சுவிசேஷத்தை வந்து விசுவாசிக்கலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அந்த 17ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவ வசனத்தினாலே வரும். அப்போ தேவனுடைய வசனத்தை சுவிசேஷத்தை போய் சொல்லும்போது, அவர்கள் ஜனங்களிடத்தில் சொல்லும்போது, அதனால் வந்து அவங்களுக்கு விசுவாசம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேத வசனத்தை வாசிக்க என்ன ஆகும்னா நமக்குள்ள விசுவாசம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பார்த்திங்கன்னா இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள், அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. ஸோ இந்த 18ஆம் வசனம் எங்கே இருக்குன்னா சங்கீதம் 19:4. சரிங்களா? 18ஆம் வசனம், அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அப்படின்னா உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்குது. சரிங்களா? அப்போ உலகம் எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்குது. இப்போ பவுலே பார்த்தீங்கன்னா போய் பல இடத்துல போய் சுவிசேஷத்தை சொல்கிறார். அவருடைய முக்கியமான ஒரு அழைப்பு என்னென்னா சுவிசேஷ அழைப்பு. பார்த்திங்கன்னா புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக வந்து தேவன் அவரை தெரிந்து கொண்டார். ஸோ பல ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு வந்து அவர் போய் சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா இப்போ உலகம் எங்கும் இப்போ சுவிசேஷம் வந்து அறிவிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்குது. பார்த்திங்கன்னா டிவி சேனல் மூலமாக, யூடியூப் மூலமாக மற்றும் அநேக இடத்துல பார்த்திங்கன்னா சபைகளில், மற்ற இடத்துல, வெளியில், மீட்டிங்ஸில் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா சுவிசேஷம் வந்து போய்கிட்டே தான் இருக்குது. இப்போ இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். முதலாவது மோசே. அப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா? அறிஞ்சார்கள். அவங்க வந்து சுவிசேஷத்தை கேட்டாங்க, ஆனால் விசுவாசிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். முதலாவது மோசே, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தியீனமுள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் மூட்டுவேன் என்றான். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா அந்த 19ஆம் வசனம் பக்கத்தில் உபாகமம் 32:21. ஸோ அதுதான் அவர் சொல்கிறார். சரிங்களா? உபாகமம் 32:21. ஸோ இந்த இடத்துல சொல்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த 20ஆம் வசனம் பாருங்கள். அல்லாமலும் ஏசையா, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறான். ஸோ இது எங்கே இருக்குன்னா 20ஆம் வசனம் பக்கத்தில் ஏசையா 65:1. ஸோ பார்த்தீங்கன்னா 19ஆம் வசனத்தை பாருங்கள். எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், ஸோ புத்தியின ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் மூட்டுவேன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அந்த பகுதியில் சில வசனங்கள், அந்த உபாகமம் 32ஆம் அதிகாரம் சில வசனங்களை வாசிக்கிறேன். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து தேவன் அவ்வளவா அன்பு கூர்ந்து அவருக்கு நியாயப்பிரமாணங்களெல்லாம் கொடுத்து எகிப்திலேருந்து அவங்களை கொண்டு வந்து அவங்கள பார்த்தீங்கன்னா தேவனை வந்து அவங்கள வந்து ரொம்ப வந்து அலட்சியமாக எண்ணிட்டாங்க. ஸோ சில வசனங்களை வாசிக்கிறேன். உபாகமம் 32ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து சூழித்து நினம் துணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் இரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். அந்நிய தேவர்களால் அவளுக்கு எரிச்சம் மூட்டினார்கள், அருவருப்பான கைகளால் அவரை கோபப்படுத்தினார்கள். 18ஆம் வசனம் பாருங்கள். உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். ஸோ பார்த்தீங்கன்னா கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் நம்மை கோபப்படுத்தினது நிமித்தம் மனமடிவாகி அவர்களை புறக்கணித்து என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவளுடைய முடிவு எப்படியா இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள். ஸோ பார்த்தீங்கன்னா உண்மையில்லாத பிள்ளைகள் இருக்கார். அதனால் பார்த்தீங்கன்னா அவருடைய ஜனங்கள் உண்மையில்லாதவர்களாக, அவர் கீழ்ப்படியாதவர்களாக இஷ்டத்துக்கு தாறுமாற நட ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு உங்களுக்கு எரிச்சல் விட்டுவேன் சொல்ல. பார்த்தீங்கன்னா இப்போ ரட்சிப்பு வந்து அவங்களுக்கு போயிடுச்சு. சரிங்களா? அப்போ இவங்களை வந்து ரட்சிக்கணும், இப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக வந்து நம்ம அறியணும்னு சொல்லி தேவன் வந்து நினைச்சார். ஆனால் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ வந்து தெய்வமாக ஏற்றுக்கொள்ள பார்த்தீங்கன்னா அப்போ ரட்சிப்பு வந்து புறஜாதிகளுக்கு போயிடுச்சு. இப்போ அதுதான் வந்து சொல்கிறார். ஆனால் புறஜாதிகள் பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. சரிங்களா? அப்போ இவர் வந்து தன்னுடைய சொந்தத்திலே வந்தார், ஆனால் வந்து அவருடைய சொந்த ஜனங்களும் அவர் வந்து தள்ளி விட்டாங்க. ஸோ இவர் தான் வந்து நான் தாப்பா மேசியா, நான் தான் கிறிஸ்து, நான் தான் ரட்சகர் அப்படின்னு சொல்லி வந்தார். ஆனால் அவருடைய ஜனங்களை வந்து அவரை தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லி சுவிசேஷத்தில் நம்ம பார்க்குறோம். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ சான்ஸ் வந்து புறஜாதிகளுக்கு போயிடுச்சு. சரிங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு ஆண்டவர் கொடுக்குறார். ஸோ பார்த்தீங்கன்னா புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு. இப்போ இவர்களுக்கு முன்னாடியே வந்து அவர்கள் வந்து பரலோகத்துக்கு போகிறாங்க.
ஆனால் யூத ஜனங்கள் ரட்சிக்கப்படல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இன்னும் நீங்கள் சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்படல, ஆனால் உங்களுக்கு முன்னாடி வேசிகளும் பாவிகளும் என்றாலும் வந்து பரலோகத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் வந்து அந்த புறஜாதிகள் அவர்களுக்கு வந்து தேவன் வந்து தம்மை வெளிப்படுத்துகிறார் பாருங்க. அதனால் வந்து நான் உங்களுக்கு எரிச்சல் மூட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். புத்தி இல்லாத ஜனங்களை நோக்கி வந்து அவங்களால் வந்து உங்களுக்கு கோபம் மூட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அல்லாமலும் என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களாலே வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்கிறான். ஸோ பார்த்தீங்கன்னா விசாரித்து கேட்டப்போ புறஜாதிகளுக்கு சான்ஸ் போயிடுச்சு. அவங்க வந்து சொன்னவொடனே டக்குன்னு வந்து சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஸோ அதான் வந்து சொல்கிறார். ரொம்ப எளிமையாக இருக்குது. அவங்க வந்து எந்த கேள்வி கேட்காம உடனே இருதயத்தில் விசுவாசித்து அவங்கள ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 21ஆம் வசனம் பாருங்கள். இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமா இருக்க ஜனங்களிடத்துக்கு நாள் முழுதும் கையை நீட்டினேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான். ஸோ இது எங்கே இருக்குன்னா, இஸ்ரவேலை குறித்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, கீழ்ப்படியாத ஜனங்கள். இஸ்ரவேலர் குறித்து ஆண்டவர் வேதனையோடு சொல்கிறார் பாருங்கள். கீழ்ப்படியாத ஜனங்கள், எதிர்த்து பேசுகிற ஜனங்கள். பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்களுக்கு நேராக வந்து நாள் முழுவதும் என் கையை நீட்டினேன். ஸோ இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா, ஏசாயா 65:2 சரிங்களா. இந்த வசனம் ஏசாயா அந்த கடைசி வசனம் 21ஆம் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா, ஏசாயா 65:2 அதை வந்து தலைப்பாக போட்டு அதை வந்து போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இதுதான் அந்த இடத்துல சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா அவர்கள் யூதர்கள் வந்து அதாவது சுவிசேஷத்தை தள்ளிட்டாங்க சரி. அதனால் வந்து புறஜாதிகளுக்கு சான்ஸ் போயிடுது. அவங்க சொன்னோன்னே இயேசு கிறிஸ்துவை வந்து தெய்வமாக ஏற்றுக்கிட்டாங்க. ஈஸியாக அவங்க வந்து ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா. ஆனால் அவருடைய ஜனங்களோ வந்து கீழ்ப்படியாத ஜனங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதில் 10ஆம் அதிகாரத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரவேலை ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஜெபம் பண்ணுறேன், விண்ணப்பம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்களுக்கு வைராக்கியம் இருக்குது, ஆனால் வந்து அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை. ஏன்னா வந்து அவங்க வந்து தேவ நீதியை தேடாமல் சுயநீதியை நிலைநிறுத்துகிறதுனால அது தேவநீதி கீழ்ப்படியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு முடிவு உண்டாக்குனார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தினால் வருகிற நீதி வந்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான். இப்போ நியாயப்பிரமாணத்தின்படி செஞ்சால் அதைப்படி பிழைப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பார்த்தீங்கன்னா அது அவங்களால் கீழ்ப்படிய முடியல. பார்த்தீங்கன்னா அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி, அப்போ தேவனால் வருகிற அந்த நீதி எப்படி அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து இயேசுவே தேவனே நீர் வந்து இயேசுவை மரித்தோர்லேருந்து எழுப்பி நான் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன், வாயில் சொன்னால் ரட்சிக்கப்படுறவங்கள ரொம்ப சிம்பிளாக வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்த்தோம். பார்த்திங்கன்னா அவரை தொழுது கொள்கிற யாருமே பார்த்திங்கன்னா எவனுமே ரட்சிக்கப்படுவான், அவன் வந்து வெக்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லி. அப்போ ரட்சிப்பு எப்படி வரும் அப்படின்னா வந்து சுவிசேஷ ஆட்கள் வந்து அனுப்பப்பட்டால் வந்து அவங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவித்தாங்கன்னா அவங்க விசுவாசம் வரும், அப்போ அவங்க ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் அப்போ சுவிசேஷம் வந்து உலகம் முழுவதும் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் அவருடைய ஜனங்கள் வந்து கீழ்ப்படியாத ஜனங்களாக இருக்காங்க, அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள. அதனால் வந்து புறஜாதிகளுக்கு வந்து சான்ஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். புறஜாதிகள் வந்து ரொம்ப சொன்ன உடனே டக்குன்னு ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதான் நம்ம இந்த 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் சரிங்களா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில் உண்மை ஒப்பு கொடுத்தீர், அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உண்மை விசுவாசிக்கிறவனும் கெட்டு போவதில்லை, அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தேவனே, உண்மை தொழுது கொள்கிற யாருக்கும் நீர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்குது, அதுக்காக உண்மை உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தேவனே, விசுவாசம் கேள்வினாலே வரும்னு சொன்னீரே கர்த்தாவே, எங்கள் விசுவாசத்தை இன்னும் அதிகமாக வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஏசப்பா, நீர் எங்களுக்கு என்ன அழைப்பு வைத்திருக்கிறீரோ அதை நாங்கள் வெற்றிகரமாக செய்து முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும். முடியாது ஜெபிக்க அந்த நாம் மாத்திரம் மையப்படட்டும். உங்கள் ராஜ்யத்துக்கு பிரயோஜனங்களாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும். முடியாது ஜெபிக்கிறேன். நாங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அதை இப்படி செய்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. இயேசு நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.